இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பாருங்க. ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து எம்சிசி வெப்சைட்ல இன்னைக்கு, அதாவது mcc.nic.in வெப்சைட்ல இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஷெட்யூல் யூஜி கவுன்சிலிங். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் இந்த டேட்ல தான் நடக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ரவுண்டும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்க பார்க்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷெட்யூல் வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கோட்டாவுடைய, அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் இந்தந்த டேட்ல தான் ரவுண்ட் 1 நடக்கணும் அப்படின்றத நமக்கு தெளிவா ஒரு காமன் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் தான் இது. அதாவது முதல் ரவுண்டு எல்லாருக்கும் தெரியும். முதல் ரவுண்ட் ஸ்கெடியூல் ஆல் இந்தியா கோட்டா வந்து 14th ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 23 ஆகஸ்ட் வரையும் கண்டக்ட் பண்றாங்க. இவங்களுடைய அந்த கம்ப்ளீட்டா முடிஞ்சு 30-31 டேட்டா அந்த ஜாயிண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்க டேட் வந்து 21 ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 29க்குள்ள முதல் ரவுண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான அந்த ஆல் இந்தியா கோட்டாவுடைய எண்டு டேட், ஸோ லாஸ்ட் ஜாயிண்ட் ஆஃப் டேட் வந்து 29 ஆகஸ்ட். அதே மாதிரியே ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய ஜாயிண்ட் ஆஃப் லாஸ்ட் டேட் வந்து 15 செப்டம்பர். இவங்களுடைய அந்த டேட்டாவை ஷேர் பண்றது, அதாவது ஜாயிண்ட் ஆஃப் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டை வந்து 6-7 அந்த 2 நாளுக்குள்ள செப்டம்பருக்குள்ள ஷேர் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், அதாவது ரவுண்ட் 2 வந்து ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த ஸ்டார்டிங் வந்து 5th செப்டம்பர் டு 13th செப்டம்பர். ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் செப்டம்பர் 20th. உங்களுக்கு லிஸ்ட்டை வந்து கேண்டிடேட் ஜாயிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஷேர் பண்றது 21 செப்டம்பர் டு 22. அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 வந்து 11 செப்டம்பர் டு 20th செப்டம்பர் வரையும். 26th செப்டம்பர் வந்து லாஸ்ட் ஜாயிண்ட் ஆஃப் டேட். டேட்டாவை ஷேர் பண்றது, அதாவது 2வது ரவுண்டுக்கான ஜாயினிங் டேட்டோடைய அந்த டேட்டா ஸ்டேட் கவுன்சிலிங் ஷேர் பண்றது 27 செப்டம்பர் டு 28. ரவுண்ட் 3 வந்து 26th செப்டம்பர் டு 5th ஆகஸ்ட். ஓகேவா, 5th வந்து ஆகஸ்ட். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஆல் இந்தியா கோட்டா 12th அக்டோபர். அதே மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆஃப் லிஸ்ட், ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் 3ல அப்படின்ற டேட்டா வந்து ஷேர் பண்றதுக்கு 13th அக்டோபர் டு 15th அக்டோபர். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 3rd அக்டோபர் டு 12th அக்டோபர். லாஸ்ட் டேட் வந்து 18 அக்டோபர். 19 அக்டோபர் உங்களுக்கு டேட்டாவை ஷேர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரே ரவுண்ட் வந்து ஆல் இந்தியா வந்து 16 அக்டோபர் டு 23 அக்டோபர். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 23, அதாவது 13th அக்டோபர். ஸ்டேட் கவுன்சிலிங் 21 அக்டோபர் டு 25th அக்டோபர். லாஸ்ட் டேட் 13. ஸோ இதுவும் 13 அக்டோபர் முடியுது. ஓகே, கிளாஸ் யூஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது அக்டோபர் 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் இந்த டேட்ல நடக்கணும் அப்படின்ற ஒரு காமன் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா ஒரே ஸ்கூல், ரெண்டையும் சேர்த்து நமக்கு காமனாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய நீட் யூஜி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.